பிரியமானவர்களே, இந்த நாளில் உங்களை சந்திக்கிறது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் காத்து வருவதற்காக நான் தேவன் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்குற வார்த்தை சங்கீதம் 27வது சங்கீதம் 14வது வசனம். Psalms 27 verse 14. கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாக இருந்து கர்த்தருக்கே காத்திரு. சில டைம் நீங்கள் அவசரப்படாதீங்க, பொறுமையாக இருங்க. உண்மையாக காத்திருக்கிறது ரொம்ப கடினமான ஒரு காரியம். ஒரு பொறுமையாக காத்திருக்கிறதுன்றது சாதாரண காரியம் இல்லை. வெயிட்டிங் பீரியட் ரொம்ப கஷ்டமான ஒரு பீரியட். ஆனால் அதில் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இந்த வெயிட்டிங் டைமில் திடமனதாக இருங்க. அதான் வசனம் சொல்கிறது, திடமனதாக இருங்க, நம்பிக்கையோடு இருங்க. கர்த்தர் நிச்சயமே நன்மையான காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். சோர்ந்து போயிடாதீங்க, சரியா? இந்த கால வேளை கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக. நம்மளால் ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, இந்த கால வேளையில கத்தா ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிங்கப்பா. அநேக காரியங்களை கத்தா அந்த பிள்ளைகள் ஆண்டவர் அநேக மாதங்களாக அநேக வருஷங்களை காத்திருக்கலாம். ஆண்டவரே கத்தா உங்களுடைய லேண்டு பிரச்சனைகளுக்காக, ஆண்டவரே கத்தாவை குடும்ப சமாதானம் ஆண்டரை கொண்டு வருவதற்காக, ஆண்டரை ஃபினான்ஷியல் நெருக்கடி நீங்குவதற்காக, நல்ல வேலை கிடைப்பதற்காக, திருமண காரியங்கள் நடப்பதற்காக, கடன் பிரச்சனைகள் விலகுவதற்காக, நிறைய காரியங்கள் ஆண்டவரை குடும்பத்தில் ரட்சிக்கப்படுவதற்காக, நிறைய காரியங்களை கொடுத்து அவர்கள் காத்து கொண்டு இருக்கலாம். ஆண்டவரை சில டைம் அதை சோர்ந்து போகலாம், சில டைம் ஏன் இந்த பாதை என்று யோசிக்கலாம். ஆனாலும் இந்த காலவெளியில் உங்களுடைய வார்த்தை சொல்லுகிற திடம் மனதாய் இருந்து அவருக்காகத்தான் காத்திருக்கிறோம். ஆண்டவரை எங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, நீர் தீமை செய்கிற தேவன் அல்ல, எங்களுக்கு எல்லாவற்றையும் நன்மையாய் முடிய பண்ணுகிற தேவன். இந்த காலவில் எல்லாம் நன்மையாக முடிய பண்ணுங்க. நல்ல வேலையை கொடுங்க, நல்ல உயர்வுகளை கொடுங்க, நல்ல ப்ரொமோஷன்ஸை கொடுங்க, அன்றைக்கத்தை நல்ல இன்க்ரிமெண்ட்டை கொடுங்க, வெளிநாடு செல்ல இருக்கிற தடைகளை நீக்குங்க, நல்ல காலேஜில் பிள்ளைகளுக்கு அட்மிஷன் கொடுங்க, அன்றைக்கத்தாவை நல்ல படிக்கக்கூடிய அந்த ஞானத்தை கொடுங்க, நல்ல எக்ஸாம் எழுதக்கூடிய கிருபிலை கொடுங்க, அன்றைக்கத்தாவை எல்லா குடும்ப சமாதான கேடுகளை எடுத்து போடுங்க, எல்லா குடியின் ஆவிகளாம் விலகட்டு ஆண்டவரை. இதனால் எல்லா குடும்பங்களிலேக்கத்தாவை எல்லாரும் காத்திருக்கிற காரியங்கள் இந்த நாளிலே நிறைவேறட்டும் அப்பா. அன்றைக்கத்தை நல்ல கம்பெனிலேருந்து ஆண்டவரேக்கத்தாவே கால் ஃபார் லெட்டர் வராதா என்று யோசித்து கொண்டிருக்கலாம். இப்பொழுதே வரட்டும் ஆண்டவரை. அந்த பிள்ளைகளை ஆண்டவரே காத்து கொண்டிருக்கிற அந்த காரியங்களை நிறைவேறட்டும் ஆண்டவரை. அன்றை வீடு வாங்குவதற்கும் மற்ற காரியங்கள் வாங்குவதற்கும் அன்றை அநேக நாட்களாக மாதங்களாக காத்து கொண்டிருக்கலாம். இந்த நாளில் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுங்கப்பா. இந்த லோன் காரியங்களுக்காக காத்து கொண்டு இருக்கலாம். பேங்க்கில் என்றைக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க என்று சொல்லி அன்றை இந்த நாளில் அது எல்லாம் ரிலீஸ் பண்ணுங்க ஆண்டவரை. நல்ல கத்த ஜட்ஜ்மெண்ட்டுக்காக காத்து கொண்டு இருக்கலாம். அநேக வருஷங்களாக இந்த காரியங்களுக்காக கோர்ட்டு கலைந்து கொண்டு இருக்கிறோமே என்று யோசிக்கலாம். இந்த நாளில் ஆண்டவரை எல்லாருக்கும் தயவு கெடுத்து அந்த பிள்ளைகளுக்கு சரியான நீதி கிடைக்க உதவி செய்யுங்கப்பா. இதனால் ஒவ்வொரு காத்துக்கொள்ளுங்கப்பா. அந்த வீட்டில் ஆண்டரை கிச்சன் பகுதி ஆசீர்வதிங்க. அந்த கிச்சன்லையும் கத்தா தேவனுடைய கரம் வந்து பாதுகாத்து கொள்ளட்டும். ஆண்டகத்தை நல்ல ஆகாரத்தை சமைக்கக்கூடிய அந்த பலனை கொடுங்க, பாதுகாப்பை கொடுங்க. அப்பத்தையும் தண்ணீர் எண்ணெயும் மாவி ஆசீர்வதிங்கப்பா. அந்த வீட்டில் ஆகாரம் குறைவாக இருக்கவே கூடாது. அநேகர் வந்தாலும் போஷிக்கத்துக்கதாக ஆகாரம் நிறைவாக இருப்பதாக அந்த வீட்டில் தேவனுடைய கரம் இருக்கட்டும். நல்ல பாதுகாப்பை கட்டளையிடுங்கப்பா. ஆண்டவரே நீரே கூட வந்து வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே ஊழியர்களுக்கத்தாவை நெடு நாட்களாய் காத்து இருக்கலாம். அநேக ஆத்துமாக்களுக்காய் காத்து கொண்டு இருக்கலாம். ஆண்டவரே எங்கள் சபைக்கு அநேக ஆத்துமாக்கள் வரணும் ஆண்டவரை காத்து கொண்டிருக்கிற ஊழியருடைய ஆத்துமாவை அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் இந்த நாள் அநேக ஆத்துமாக்களை அந்த சபை ஊழியர்களுக்கு தாங்கப்பா. அடியானுக்கு தாங்க ஆண்டவர். இந்த ஊழியத்தில் தாங்க அநேக ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க. ஞானசனம் எடுக்க உதவி செய்யுங்கப்பா. கோடிக்கணக்கான ஜனங்களுக்கு ஞானசனம் கொடுக்கத்தக்கதாக ஆண்டவரே அநேகருடைய இருதயத்தை ஆண்டவர் உம்பக்க நீ திருப்புவீராக. சால்வேஷன் டிவி ஆசீர்வதிங்க. எஸ்தர் திருச்சபை ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாளிலே ஆண்டவருக்கு தாவே இந்த ஊழியத்தின் எல்லைகளை பெரிதாக்கும், எல்லா தடைகளை நீக்குங்கப்பா. விசேஷமாக எஸ்தர் திருச்சபை கட்டுவதற்கு ஆண்டவரை அடகத்தை சீக்கிரத்தில் வழியிலே திறங்க. அநேக நாட்களை காத்து கொண்டு இருக்கிறோம். இந்த நாளில் வழிகளெல்லாம் நீங்கள் திறந்து கொடுங்கப்பா. அன்றைய சீக்கிரத்தில் ஃபவுண்டேஷன் போட உதவி செய்யுங்க. அந்த தேவையெல்லாம் சந்திங்க. ஜனங்கள் தாராளமாய் கொடுக்கத்தக்கதாக நீர் உதவி செய்வீராக. அநேகர் பாரத்தோடு ஜெபிக்க உதவி செய்யுங்கப்பா. மகிமையான காரியங்களை செய்யும். நீர் அப்படியே செய்வதற்காக நன்றி செலுத்துகிறேன்ப்பா. அதனால் ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக்கொள்ளுங்க. இதனால் பர்த்டே வெட்டிங் அனுசரி கொண்டாடுகிற எல்லா பிள்ளைகளுக்கும் நன்மையான காரியங்களை காணப்படுங்கப்பா. ஒரு குறைவு இருக்கக்கூடாது. எல்லாவற்றிலும் நிறைவே பார்க்கட்டுமாப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்க கூட இருக்கிற. தைரியமாக இருங்க, கலங்காதீங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ரொம்ப நாளாக காத்துட்டு இருக்கீங்களா? தைரியமாக இருங்க. கர்த்தர் இன்றைக்கு எல்லாவற்றுக்கும் ஒரு பதிலை வச்சிருப்பார். நிச்சயமாக உங்களுக்கு நன்மையான பதில் கிடைப்பதாக. God bless you.